தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ் வருடத்திற்கு விசுவாவசு வருடம் ஆவணி மாசம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த செப்டம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி கன்னிராசிக்கு போக போறாரு. செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு. 14ஆம் தேதி துலா ராசிக்கு போக போறாரு. புதன் சிம்ம ராசியில இருக்காரு. 11ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்க போறாரு. அதோட சுக்கிர பகவான் கடக ராசியில இருக்காரு. 14ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சனி பகவான் மீன ராசியில வக்ர பயணம் அப்படிங்கறத வேகமா ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது மெதுவா வக்கரமானவர் இப்ப பயணத்தை வேகம் எடுத்திருக்காரு. விஷப்பாம்பு ராகு கும்பத்துல, விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்துல. இந்த கிரகங்களோட நிலை இந்த மாசத்துலயாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் நாங்க. இப்படியே இருந்தா என்ன பண்றது? ஏதாவது செய்யலாமா? புது திட்டங்கள் தீட்டலாமா? ஏகப்பட்ட செலவு வருது. 10 ரூபா கடன் ஆகி போச்சு. நகை நட்டெல்லாம் கொண்டு அடவு வச்சிருக்கோம். ஏதாவது உருப்படியா நடக்குமான்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஜோசியரை அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே இந்த மாசத்தோட கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே சாதகமா இருக்கு அப்படிங்கறதால இந்த செப்டம்பர் மாசம் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத மாற்றங்கள், ஒரு தடுக்க முடியாத வளர்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஜோசியர் அப்படி சொல்றீங்க? ஒன்னும் நடக்கிற மாதிரியே தெரியலையே, ஏங்க நீங்க வேற மாசம் மாசம் ஆசையை காட்டி மோசம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்களோட மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா கடகம் அப்படிங்கிறது இப்ப எந்த நல்லது சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. இப்படிதான் சொல்றீங்க, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது போங்க. கெட்டது சொன்னா உடனே நடந்து போகுது, நல்லது சொன்னா அது நடக்கவே மாட்டேங்குது. என்னதான் சூதோ தெரியல, கடகத்துல பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளோட தான் இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் விரைய வீட்டுல குரு, அஷ்டமத்துல ராகு, தன வீட்டுல கேது. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இதுல நல்லது செய்யற கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல 9வது வீட்டுல இருக்கிற சனி. ஆனா சனி வக்கரமாகி போனதால பிரயோஜனம் இல்லாம போச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா, வீடு கட்டுற வேலை எல்லாம் பாதியில நின்றுட்டு கிடந்திருக்கும், இழுத்துக்கிட்டே கிடந்திருக்கும். பாக்குறவெல்லாம் கேட்பான், என்னடா காசு கீசு கொடுக்கலையா, அகலக்கால் வச்சுட்டியா, வீடு கட்டினே பாயில நிக்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த தடையெல்லாம் நீங்கி இப்ப நீங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த செப்டம்பர் மாசத்துல பாதியில நின்ன கட்டிட பணிகள் கட 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 கடன்னு நடந்து நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ 10 ரூபா குறையுதா, லோனை கிண போட்டு எங்கேயும் 5-10 கடனை வாங்கி ஒப்பேத்தி இப்பேத்தி வீட்டை கட்டி சொந்த வீட்டுல போய் உட்காந்துருங்க, குந்த ஒரு குச்சி இருக்கடா போதும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறத இந்த மாசம் கொடுத்துரும். அது மாதிரி அஷ்டமத்துல ராகு இருக்கிறதால என்னதான் நமக்கு நல்லதே நடந்தாலும் சரி, நமக்கு கெட்டது நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். 10 ரூபா வந்திருக்கும், அப்பாடா 10 ரூபா வந்துருச்சுரா அப்படின்னு நாம யோசிச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள அந்த 10 ரூபாய்க்கு செலவு வந்துடும். இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம், ஆசை காட்டி மோசம் பண்ணுது, நான் பாட்டுக்கா செவனேன்னு வீட்டுல கடந்திருப்பேன், இது வந்து இப்ப வெட்டி செலவு வச்சதுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அஷ்டம ராகு அப்படிங்கிறவரு உங்களை படாத பாடு படுத்துறாரு. அதை தாண்டி இந்த மாசத்துல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா சனி வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கார், அதனால ஜெயிக்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல அவர் வக்கரமாயி ரொம்ப மெதுவா போயிட்டாரு, இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த சனி பகவான் வேகம் எடுக்க ஆரம்பிச்சதும் ராகுவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வைப்பாரு. அது மாதிரி குரு பார்வை ராகு மேலையும் விழுவுது அப்படிங்கறதால ஒரு குரு சண்டால யோகம் லேசா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்துல. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா கன்னி ராசியில செவ்வாய் இருக்காரு. அதாவது கன்னி செவ்வாய் அப்படிங்கிறது கடலே வத்துமா. கடலுங்கிறது எவ்வளவு பெருசு, அதே வத்தி போவோம் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற காசு மட்டும் கரையாம இருந்துருமா என்ன? அப்படிப்பட்ட கன்னி செவ்வாயால காசு போனா கண்ணாபுண்ணான்னு செலவாகும், பயங்கர செலவு, ஏகப்பட்ட பத்திரிகை வந்துடும். மொய் முறை செஞ்சே நாம பிச்சைக்காரன் ஆயிடுவோம் போதுடா, இந்த மாசம் மொய்யே 10,000 ரூபாய் வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும்
போற இடத்துல பிரிந்து போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரலாம். ஒரு பெரிய சொத்து பத்து பிரச்சனை குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா ஒரு நல்லது கெட்டதுக்கு போறப்ப யாரோ ஒரு மூணாவது மனுஷன் மூலியமா பேசி, என்னடா அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள என்னடா அடிக்கி காலடிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வாங்கடா பேசி தீத்துவோம் அப்படின்னு சொந்த பந்தத்துல யாரோ ஒரு மூத்த மனுஷன் பெரிய மனுஷன் உட்காந்து சுமூகமா பேசி முடிச்சுடுவாங்க. அது ஒரு வகையில நமக்கு நல்லது கொடுக்கும், பஞ்சாயத்துகள் சாதகமா முடியும். அது மாதிரி புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல வெற்றி கிடைக்கும். பாக பிரிவினைகள் செஞ்சுக்கலாம். இப்ப கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் பாகம் பிரிச்சுக்கிட்டு தனியா வந்துடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தனித்து தொழில் செய்யும் போது நல்ல வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஆனா கடுமையா உழைக்கணும். கூட்டு தொழில இருந்தப்போ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செஞ்சீங்களா, 8 மணி நேரமா வேலை செய்யணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்பதான் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி இந்த மாசம் தொடங்கி 11ஆம் தேதி கன்னி ராசிக்கு புதன் போய் அங்க உச்சமடைகிறார். இப்ப புதன் உச்சமடைகிறார், 3க்கும் 12க்கும் அதிபதி உச்சமடைகிறார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம். எதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதை கரெக்டா அந்த நேரத்துல செஞ்சும் முடிப்பீங்க. பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும். வண்டி வாகனம் வாங்கலாம். ஒரு பழைய வண்டியை ஒண்ணு வச்சுக்கிட்டு படுபடுறேன், எங்க வெளியே போகணும்னா யார்ட்டையோ ஓசு வண்டி கேட்க வேண்டியதா இருக்கு, இதை நம்பி தொலை தூரத்துக்கெல்லாம் போக முடியல, போற இடத்துல நின்று போச்சுன்னா என்ன பண்றது நெடுகாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நல்ல இடத்துக்கு போனா கூட எவன்டா வண்டி ஓசு கொடுப்பான் அப்படின்னு காத்துக்கிட்டு நின்ன நிலைமை மாதிரி ஒரு சொந்த வண்டி வாங்கி விடலாம் புதுசா. அப்பாடா இதை கொண்டு போட்டுட்டு வண்டி ஒன்று வாங்கி விட்டோம்டா சந்தோஷம்டா அப்படிங்கிற அளவுக்கு. மாதிரி சில பேருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கலாமாங்கிற எண்ணம் இருக்கும். இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படி அப்புறம் பேசிக்கோங்கிறது தான் நல்லது. அது மாதிரி 14ஆம் தேதி செவ்வாய் துலா ராசிக்கு போயிடுறார். யோகம் செய்யக்கூடிய கிரகம் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அவரு. அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை துணிச்சல் அதிகமா இருக்கும். எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல குறையும். ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பான், நம்மள கோத்து விடுறதே வேலையா வச்சிருப்பான், நம்ம தான் மாடாட்டம் வேலை செய்வோம், அவன் ஒரு வேலையும் செய்யாம ஓபி அடிச்சுக்கிட்டு மேல உள்ளவங்களுக்கு காக்கா வேலை பார்த்துக்கிட்டு அவங்கள நம்ப வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் இப்ப உண்மை நிலையை கண்டறிஞ்சு அவங்க வேலையை விட்டு கூட அனுப்பப்படுவார்கள். போய் தொலை, இவன் மோசமானவன் போல இருக்கே அப்படின்னு உங்களோட எதிராளிகளை நீங்க அழிக்க வேண்டியதில்லை, தானாவே அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால நீங்க உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அது மாதிரி சுக்கிரன் 14ஆம் தேதி சிம்மராசிக்கு போறாரு. சிம்மராசிக்கு சுக்கிரன் போன பிறகு தனஸ்தானத்துக்கு போன பிறகு புது உச்சநிலை அடையலாம். பொருளாதாரத்துல ஆடு மாடு கோழி பண்ணை வச்சிருக்கவங்கலாம் பல மடங்கு லாபம் அப்படிங்கறத சம்பாதிக்கலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உயர்ந்தபட்ச பதவிகள்லாம் கிடைக்கும். அரசியல் ரீதியாகவும் நீங்க வெற்றி அடையலாம். செவ்வாயும் சாதகமா இருக்கு, சுக்கிரனும் சாதகமா இருக்கு. அது மாதிரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிதமிஞ்சிய லாபம். குறிப்பா அழகு சாதன பொருட்கள் விற்கிறது, ஆடை வியாபாரம், ரெடிமேடு கடை வச்சிருக்கேன், ஜவுளி கடை வச்சிருக்கேன், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் 4 மடங்கு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அந்த வகையில இந்த மாசம் முழுக்கவே உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அஷ்டம ராகுவை மட்டும் திருப்திப்படுத்தணும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால தீபம் ஏத்துங்க. எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு போட்டு அந்த தோல்ல நல்லெண்ணெய் ஊத்தி திரிய போட்டு தீபம் ஏத்துங்க. வீடற்றவர்கள், சாலையோரத்துல வசிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த செப்டம்பர் நல்ல மாசமா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.